எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் இறங்கி ரொம்பவுமே சோகமா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியாதில்ல, சமீபத்துல நம்ம நாட்டுல எல்லாருமே சோர்ந்து போயிட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போட்டவங்கலாம், "அட எங்கப்பா பணத்தையே காணோம்" அப்படின்ற மாதிரி பல பேர் சோர்ந்து போயிட்டாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மாசத்துக்கு முந்தின மாசம், அதாவது மே மாசத்துல மியூச்சுவல் ஃபண்டுகள்ல போடக்கூடிய பணம் என்பதே கொஞ்சம் குறைந்து தான் காணப்பட்டது. இந்த ஜூன் மாசத்துல பரவால்ல, கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு. மேபி பல நண்பர்கள் சொன்ன மாதிரி மே மாசத்துல இந்த ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, லொட்டு லொஸ்க்குன்னு ஏதாவது வந்திருக்குமோ என்னமோ. ஆனா பொதுவா பார்க்கும்போது இந்தியால ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போடுறது ரொம்பவுமே சோகமாயிட்டாங்க. பல பேர் நொந்து நூடுல்ஸா போயிட்டாங்க. அப்புறம் கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, சரி கடைசியில கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் என்ன பண்ணிடுச்சு, லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இது குறையுமோ? அப்படின்ற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு கட்டத்துல டாக்ஸ் சம்பந்தப்பட்ட சுமை என்பது இருந்தால் அது என்னன்றது நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்ல சொன்னாங்க. கடைசி என்ன நடந்தது அப்படின்னா, வெளிநாட்டில இருந்து நம்ம நாட்டினுடைய பாண்டுகள், கவர்மெண்ட் பாண்டுகளை வாங்கும் பொழுது அதுல லாபத்தை புக் பண்ணும் பொழுது ஃபாரினர்ஸுக்கு அதுல வரக்கூடிய இன்கமுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு பாண்டுல கிடைச்சது. அதனால நம்ம நாட்டுக்குள்ள மிகப்பெரிய அளவுல வெளிநாட்டு பணம் உள்ள வரும் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனா அது ஷேர் மார்க்கெட்டுக்கு உதவி பண்ணியிருக்கு அப்படின்னா சத்தியமா கிடையாது. பழைய ஹையை என்பது நம்ம தொடவே இல்லை. இந்த நேரத்தில் தான் இந்த எல்டிசிஜியும் ஏதாவது குறைப்பாங்களோ அல்லது எஸ்டிடியில் ஏதாவது குறைப்பாங்களோன்னு பல பேர் எதிர்பார்த்து கிடந்தாங்க. அங்கெல்லாம் எதையுமே நாங்கள் குறைக்கவில்லை, அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது அப்படின்னு இன்னைக்கு கவர்மெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க பண்ணுனாலும் எப்படி இந்த யுஎஸ் ஈரான் வார் பிரச்சனை இருக்கிறதுனால மார்க்கெட்டை எப்படி ஏத்த விட மாட்டாங்க. அதுவும் இல்லாம இப்ப எங்கள்ல பல பேர்த்துக்கு லாங் டேர்ம், அதாவது ஷார்ட் டேர்ம்லயே லாபம் இல்லையா, இதுல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எங்க எங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு பல பேர் நொந்து போய் இருக்கிறதுனால அது குறைச்சா என்ன, குறைக்கலைன்னா என்ன அப்படின்ற மாதிரி பல பேர் அந்த மனநிலைமையில தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் பிக்கப் ஆகிறதுக்கு அந்த யூஎஸ் ஈரான் வார் முதல்ல நிற்கணும். அது நின்றுச்சுன்னா தான் நம்ம மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ஒளிவட்டம் என்பது தெரிய வரும். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செய்தியில் நல்ல அருமையான குரோத் கம்பெனிஸ், டாப் குரோத் கம்பெனிஸ். ஆனால் அந்த டாப் குரோத் கம்பெனியினுடைய ஷேர் விலை பார்க்கும் பொழுது அது ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் லோ ப்ரைஸில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற நியூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐஓசி அப்படின்ற ஷேருக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம்னா, சமீபத்தில் ஃபியூவல் காஸ்ட் ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அனுமதி கிடைச்சிது. அதை தொடர்ந்து இவங்க காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த பங்கினுடைய விலை சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீண்ட காலமாக ஒரே இடத்துக்குள்ள எந்த பங்குனாலையுமே சுத்த முடியாது. ஏதாவது ஒரு சைடு உடச்சி மேலேயோ கீழேயோ வந்து தான் ஆகணும். ஸோ இந்த ஐஓசியினுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபியூவல் காஸ்ட் ஏத்துறதுக்கு முன்னாடியே ஒரு குவார்டர்ல 15,176 கோடி என்பது லேட்டஸ்டா லாபம் பண்ணியிருக்காங்க. அப்ப இனி வரக்கூடிய அடுத்த Q1 ரிசல்ட் சீசன்ல மிக பிரம்மாண்டமான லாபத்தை பதிவு செய்யுமா இந்த ஐஓசி? ஆட சாமி, 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015ல வெறும் 5,000 கோடி 10,000 கோடின்னு லாபம் பண்ணி கொண்டிருந்த ஐஓசி அதனுடைய growth இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தினுடைய வருஷத்துல 43,000 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐஓசிக்கு Q1 ரிசல்ட் சீசன் வர சமயத்துல ரொம்பவுமே growth ஓரியன்டான ஷேர். ஆனா பிரைஸ் இப்போ 1 இயர் லோல சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால ஏதாவது பெரிய அளவுல மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஷேர்கள்ல இந்த ஐஓசி இருக்கு. அது எப்படிடா இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி ஐஓசி மிகப்பெரிய பங்கு, பயங்கரமான வாலட்டிலிட்டியான பங்கு. அவனே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அப்படின்ற ஷேர் ஓரளவுக்கு நன்றாக ரெக்கவரி ஆகி கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ ஐஓசி விடவும் இவன் ஃபாஸ்டாக ரெக்கவரி ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது போன்ற ஹை க்ரோத் ஷேர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பது பொறுத்திருந்தா பார்க்கணும். இன்னுமே ஒரு 3 ஹை க்ரோத் ஷேர்ஸ் என்பதனுடைய செய்தி.
இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அதனுடைய லாபமே சமீபத்தில் மிகவும் அதிகமாக வளர்ச்சியின் பாதையில் வந்த ரிசல்ட் தான். ஆனா இந்த ஷேரினுடைய விலை தற்போது மிகப்பெரிய அளவுல சரிவடைந்து கிடக்குது. இது என்னங்க பிரமாதம், இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியிலிருந்து கரெக்டா மேல் நோக்கி ஏறி வந்தவன் தன்னுடைய பழைய ஹையை தாண்ட முடியல. அப்பா, இப்படியெல்லாம் ஃபெயில் பண்ணா எப்படிங்க இது ஒரு பெரிய தலை அப்படின்னு சொல்ல முடியும்? வாய்ப்பே இல்லை. இது ஒரு மோசமான ஆல் டைம் ஹையை கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு பிரேக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா இது மாதிரி ஒரு ஏமாற்றம் என்பது வேற எந்த பங்குலையுமே கிடையாது. எனிவே இது ஒரு growth பங்கு ஹீரோ மோட்டோ கார்ப். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னும் வளர்ச்சி கொண்ட பங்குகள் ஹிந்துஸ்தான் காப்பர் என்பது பார்க்கும்பொழுது அது கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இனி அடுத்தது இந்த ஷேர்ல எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். திடீர்னு அவன் ஏறினாலும் சரி, திடீர்னு இறங்கினாலும் சரி, எதா இருந்தாலும் நடந்து முடிந்த பின்புதான் தெரிய வரும். ஆனா இப்ப இருக்கிறது ஒரு சென்டர் பாயிண்ட்ல சுத்தி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளாக இந்த காட்ஃப்ரே பிஹெச்எல்பி என்ற பங்குமே தன்னுடைய வருமானத்தை வளர்ச்சியின் பாதையில் தான் காமிச்சிருக்கு. இனி வரக்கூடிய Q1 ரிசல்ட்ஸை வச்சுதான் இந்த growth கம்பெனிகள் தற்போது விலை கீழே இறங்கி விழுந்து கிடக்கக்கூடிய இந்த டாப் growth கம்பெனிகள் அடுத்தது என்ன ஆகும்? இந்த Q1 ரிசல்ட் சீசன் முடியறதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. அடுத்த 2 மாதத்துல இந்த பங்குகளுக்கு ஒரு நல்ல காலம் வருகிறதா அல்லது கும்பாவா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னத்தை பொறுத்திருந்து பார்க்கறது? Q1 ரிசல்ட் சீசன்ல நல்ல growth கம்பெனிஸ் கீழே விழுந்து கிடக்குறானுங்க. இவங்கெல்லாம் கீழே போகாம மேல போனா தானே அதுல ஒரு பிரயோஜனம். நண்பர்களே, இந்த நேரத்துல மிகவும் வாலட்டிலிட்டியான பங்கு இந்த ஏஞ்சல் ஒன். சமீபத்தினுடைய உச்சியிலிருந்து எத்தனை முறை இறங்கி மறுபடியும் மேல் நோக்கி ஏறியது அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 டைம்ஸ் 5 தடவை இந்த பங்கு சரிவடைஞ்சு ஒரு 7% 10% என்பதை சம்பாரிச்சு கொடுத்துள்ள ஒரு பங்காக இந்த ஏஞ்சல் ஒன் என்பது இருக்கு. இப்ப 6வது தடையாக மறுபடியும் தன்னுடைய லோ பிரைஸ் பக்கத்துல விழுந்திருக்கக்கூடிய இந்த ஏஞ்சல் ஒன்னுக்கு பெரிய சரிவு காத்திருக்கிறதா, அதல பாதாளம் காத்திருக்கிறதா அல்லது ஒரு ரேலியா என்பது பொறுத்திருந்துதா பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பல பங்குகளை பார்த்திருக்கோம். கீழே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வருவான், அப்புறம் டபுள் டாப் பை பை அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே இந்த ஏஞ்சல் ஒன் பல முறை அந்த வேலையை பண்ணியிருக்கு. இனி இந்த முறை என்ன பண்ண போகிறது என்பது பொறுத்திருந்தா பார்க்கணும். தற்போதைக்கு இந்த பங்கு ஒரு உச்சம் என்பது அந்த உச்சத்தை தாண்ட முடியாம ஒரு 3 மாத காலமாக சுத்தி கொண்டுள்ளது. சோ 6வது முறையாக இந்த ஏஞ்சல் ஒன் பயமுறுத்திட்டு மேல திரும்பி போற மாதிரி இருந்தால் அது கிட்டத்தட்ட 5 to 10% ஏறினா தான் பழைய ஹையை போய் தொட முடியும். சோ இப்போதைக்கு சமீபத்தினுடைய உச்சியிலிருந்து கீழே விழுந்திருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற லிஸ்ட்ல இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேரும் வருது. நண்பர்களே, ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் ஒரு டேஞ்சர் ஜோனுக்குள்ள விழுந்து விட்டதா அல்லது இங்கிருந்து மறுபடியும் திரும்பி ஏறுமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ இந்த வருஷத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி கீழே விழுந்திருக்குது இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற ஷேர். பொதுவாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கக்கூடிய ஷேர் அப்படியே கொஞ்சம் விளையாட்டு காமிச்சு கீழே இறங்கினா மேலே ஏறிட வேண்டியது அப்படின்ற மாதிரி 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணாம 2 முறை அற்புதமான விளையாட்டு காமிச்சிட்டான். அப்புறம் ஒரு மிக முக்கியமான இடத்துல இருந்த சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகாம இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் மொமெண்டம் எடுத்ததுக்கு அப்புறம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் என்பது கீழே விழுந்திருக்கு. இவன் மறுபடியும் எப்போ உள் வாங்குவான், மறுபடியும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை எப்போ தாண்டுவான்னு பல பேர் எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. எது எப்படியோ முதல் முறையாக இந்த வருஷத்துல கும்பா பாட்டு பாடி இருக்கக்கூடிய பங்காக இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் என்பது இருக்கு. சமீபத்தில் ஏப்ரல் மாசத்திலிருந்து இவன் கீழே விழுகவே இல்லை, இப்ப விழுந்திருக்கான். ஸோ இப்போ விழுந்தது மறுபடியும் திரும்பி மேலே வர்றதுக்கா அல்லது இது ஒரு டேஞ்சர் ஜோனுக்குள்ள போய் சிக்கிக்கிச்சா என்பது சில நாட்கள் கழிச்சு பார்க்கும்பொழுதுதான் தெரிய வரும். நண்பர்களே, அடுத்தது 2 பங்குகள் கேபிஆர் மில் மற்றும்
கோகுல் அக்ரோ அப்படின்ற பங்கு. இந்த ரெண்டுமே பெரிய அளவில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய புகழ்பெற்ற கம்பெனிகள் என்பது கிடையாது. ஓரளவுக்கு ஃபேமஸான பங்குகள், மற்றபடி மிகப்பெரிய ஃபேமஸான பங்குகள்னு கிடையாது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் நல்லா சம்பாரிச்சு கொடுத்த பங்குகள் அப்படின்ற லிஸ்ட் எடுத்து பார்த்தா இந்த 2 பங்குகளும் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோகுல் அக்ரோ எடுத்து பார்த்தோம்னா அவனுடைய கடமையை முடிச்சிட்டான். 2024 சம்பாரிச்சு கொடுக்க வேண்டிய வேலையை பண்ணிடுச்சு. 2025 சம்பாரிச்சு கொடுக்க வேண்டிய வேலையை பண்ணிடுச்சு. 2026 சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய வேலை என்பது பண்ணிவிட்டது. சமீபத்தில் தான் மார்ச் மாசத்துல வெறும் 150 ரூபா இருந்தவன் ஆல்மோஸ்ட் 56% ஏறிட்டு தான் கீழே விழுந்திருக்கான். ஸோ கேபிஆர் மில் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தாலும் அவன் 2025 என்ன ஹை வந்தானோ அந்த ஹை பக்கத்தில் வந்துட்டு தற்போது ஒரு 20% கீழே இறங்கி ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது கேபிஆர் மில். ஸோ ஸ்டாக்கினுடைய பாப்புலாரிட்டி முக்கியம் இல்லை, அவன் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்றதான் முக்கியம். ஸோ இந்த கோகுல் ஆக்ரோ ஷேர் அப்படின்றது கடந்த 3 வருடமாகவும் ஒவ்வொரு முறை லோல இருந்து மேலே ஏறி சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. நண்பர்களே, இந்த நேரத்தில் மார்க்கெட் இன்னைக்கு வீழ்ச்சியா இருந்தாலும் பல பேர் லாபத்துல தான் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய பிரெத் எடுத்து பார்க்கும் பொழுது டோட்டலா 750 முக்கியமான பங்குகள்ல மிகவும் அதிகமான பங்குகள் ஏறித்தான் இருக்கிறது. ஸோ மார்க்கெட் பிரெத் நல்லா இருக்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட் இறங்கி இருந்தாலும் பல பேர் ஒரே குஜால் குட்டிகளாக சிரிச்சு சந்தோஷமா தான் இருப்பாங்க. நண்பர்களே, டாடா குரூப் ஷேர்கள்லாம் எப்படியாவது ஏதாவது கஷ்டப்பட்டு வளர்ச்சியின் பாதையில திரும்பறதுக்கு வாய்ப்புகள் என்பது அதிகம். ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஷேர், டாடா குரூப்னுடைய ஷேர் இந்த ரிசல்ட் சீசன் முடியறதுக்குள்ள எப்படி முன்னேற்றம் வருகிறது என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே செம்மையான வால்டிலிட்டியாக மேல் நோக்கி ஏறி வந்தான். கடைசியில் பார்த்தா மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டு இப்போ ஒரு மிக முக்கியமான 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தொட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு. வாலட்டிலிட்டினா சாதாரண வாலட்டிலிட்டி கிடையாது. இந்த வருஷத்தினுடைய லோவை போய் டச் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட 2000 ரூபா வரைக்கும் போகணும். அதுக்கே இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 800-1000 ரூபா பக்கத்தில் இறங்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி சமீபத்திய உச்சியை போய் தொடர்றதா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 400-500 ரூபா ஏற வேண்டியது அப்படின்றது இருக்குது. பழைய உச்சியெல்லாம் போய் தொட்டான்னா மிகப்பெரிய அளவில் அவனுடைய ஏற்றம் என்பது பெண்டிங் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஷேர் Q1 ரிசல்ட் டைமில் ரொம்பவுமே அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு இருக்குது. இந்த BEPL அப்படின்ற ஒரு ஷேரை கூட பாருங்களேன், இந்த ரிசல்ட் சீசன் வந்தங்காட்டி தான் டக்குன்னு கடந்த ஒரு 5 நாட்கள்ல ஆல்மோஸ்ட் 20% மேல் நோக்கி ஏறி சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ எல்லாமே ரிசல்ட் பேஸ் பண்ணி தான், ட்ரெண்டினுடைய ரிசல்ட் ஆகட்டும் அல்லது இதுக்கு முன்னாடி பார்த்த மிக growth உள்ள கம்பெனிகள் ஆனால் சமீபத்தில் கீழே வந்து விழுந்து கிடக்கிறான். ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட ஷேர்களுக்கு இந்த Q1 ரிசல்ட் சீசன் என்ன செய்யும் என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த பன்சால் இன்ஜினியரிங்க்கு இந்த Q1 ரிசல்ட் சீசன் ரொம்பவுமே அமோகமா அமைஞ்சு வந்திருக்கு. அப்படி இப்படின்னு விளையாட்டு காமிச்சுக்கிட்டே இருப்பானுங்க நண்பர்களே, திடீர்னு எப்ப ஏறுவானே தெரியாது. ஸோ இந்த BEPL என்ற பங்கு மொத்தமா 78% ஏறி இருக்கு நண்பர்களே. அதே மாதிரி ஏதாவது பங்குகள் மேலே ஏறி கீழே இறங்குறதும் மறுபடியும் மேலே ஏறி கீழே இறங்குறதுன்னா இவன் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான்டா அப்படின்ற மாதிரி பல பேர் நினைப்பாங்க. ஆனால் அந்த மார்க்கெட்டில் தான் பல பேர் உள்ள குறிப்பிட்ட லோனில் வாங்கி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா பரவாயில்லையே சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கோ டிஜிட் அப்படின்ற ஷேர் அப்படிதான் அந்த வேலையை தான் பண்ணியிருக்கு. சமீபத்தில் லோ ப்ரைஸ் வந்தால் மேலே ஏறிட வேண்டியது, மேலே முக்கியமான ஹைக்கு போனால் கீழே விழுந்துட வேண்டியது. ஆக மொத்தம் இப்போ கரண்ட்டாக அது ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய விலை என்பது 2024-25களில் என்ன லோ விலை வந்துட்டு ஏறினானோ அதே விலையில வந்து விழுந்திருக்கான். இனி மறுபடியும் இங்கிருந்து தன்னுடைய பழைய ஹையை திரும்பி பிடிக்கிற மாதிரி இருந்தால் 30%க்கு மேலே ஏறணும். அந்த வேலையை செய்ய போகிறதா அல்லது புதிய லோக்கு போகிறதா அப்படின்றது தெரியல. ஆக மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வருமா அப்படின்னு பார்க்கக்கூடிய பங்குகள்ல இந்த கோ டிஜிட் அப்படின்ற பங்கு இருக்கு. ஸோ மறுபடியும் தன்னுடைய பழைய உச்சத்துக்கு வரப்போகிறதா அல்லது புதிய லோக்கு போகிறதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இப்ப வரைக்கும் இந்த கோ டிஜிட் ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு லாபகரமாக தான் இயங்கி கொண்டிருக்கிறது.
ஸோ இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் growth தொடருதா இல்லையா என்பது இந்த Q1 ரிசல்ட்ல தெரிய வரும். நண்பர்களே, வேறு என்ன செய்திகள்னா, டாடா பவருக்கு இதுக்கு ஏற்கனவே வந்த செய்தி தான். 351 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற செய்தி. பட் அது 40 வருட கான்ட்ராக்ட். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான். ஸோ ஸ்டோரேஜ் சர்வீஸ் ஃபார் 40 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த நியூஸை வச்சுக்கிட்டு பெருசா டாடா பவர் தனது வேலையை காட்டுமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு பவருக்கே வந்து ஒரு பவரை புடுங்கி விட்ட மாதிரி இந்த டாடா பவர் அப்படின்ற ஷேர் தன்னுடைய எழுச்சியை தற்போது காட்ட முடியவில்லை. ஸோ ஏதாவது ஒரு செய்தி வந்து இந்த டாடா பவரை டக்குன்னு பழைய ஹை தூக்கி விடாதா அப்படின்னு தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் தன்னுடைய பழைய ஹை இன்னும் பீட் பண்ணல. 2024 என்ன ஹையஸ்ட் ஹையா இருந்ததோ அந்த ஹையை இப்போ வரைக்கும் அவனால தாண்ட முடியல. மறுபடியும் சப்போர்ட் எடுத்து இன்னொரு முறை முயற்சி செய்யுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த டாடா பவர் ஷேர் வச்சிருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில 40 வருட கான்ட்ராக்ட் அப்படின்றது ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கிறது ஒரு புதிய பூஸ்டராக இருக்கிறது. ஏய், உன்னை இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுறோம், எப்படியாவது முயற்சி செஞ்சு மேலே வந்துரு ராஜா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் ஷேர் ஹோல்டர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஏங்க வேற எந்த ஷேர்லிங்கே எதிர்பார்க்க முடியும்? 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஹையை திரும்பி வந்து தாண்டக்கூடிய சக்தி உள்ள பங்குகள் அப்படின்றதுல டாடா குரூப் பங்கையும் நம்ம நினைச்சு பார்க்காம இருந்தால் அப்புறம் வேற எந்த ஷேரை தான் நினைச்சு பார்க்கறது அப்படின்ற ஒரு இது மனசுக்கு சோர்வு வருது. அப்படி மனசுக்கு சோர்வு வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் சோர்வாகவே இருங்கள் அப்படின்ற ஒரு நிலைமையில தற்போதைக்கு மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு மத்தளத்துக்கு எப்படி 2 பக்கமும் அடி என்பது போல US ஈரான் வார்னாலையும் நம்ம மார்க்கெட் பிரச்சனையில் இருக்கு. இப்போ யாரோ சமீபத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர்த்துக்கு மேலே பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஏதாவது குறைக்கப்படுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அங்கே அவங்க எதுவுமே சப்போர்ட் பண்ணல. பட் வேறு வகையில் வெளிநாட்டு பணம் நம்ம நாட்டுக்குள்ளே வர்ற மாதிரி பாண்டுகள் மூலியமா வர்ற மாதிரி அவங்க வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. LTCGக்கு எந்த மாற்றம் இல்லை அப்படின்ற அறிவிப்பு வந்துவிட்டது. அதே மாதிரி ஏதோ ஒரு குரூப் சமீபத்தில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு போட்டு மீடியாக்கெல்லாம் எழுதியிருந்தாங்க. அப்புறம் அதுக்குமே வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படின்னு சமீபத்திய கேபினெட் மீட்டிங்கெல்லாம் முடிவாக இருந்தது. ஸோ இதுதான் சமீபத்திய மார்க்கெட் பற்றிய அப்டேட்டுகள். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.